வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சசிகலா அம்மையார், சின்னம்மா என்று அழைக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருடைய தோழி பார்த்தாரு. பொதுச் செயலாளர் நான் தான் அதிமுகவுக்கு. கோர்ட்டில் கேஸ் போட்டு பார்த்தாரு, ஒன்றுமே முடியல. கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறதுக்கு வயசாகி போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினச்சாரு. சரி, விடக்கூடாது. துரோகத்துக்கு பரிகாரம் துரோகம்தான், நம்மளும் துரோகம் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணார், புதுசாக கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு அடிப்படையில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தவர் கொடியை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினார். அந்த கொடியில் அண்ணா படம், எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா அம்மையார் படம், அதே கருப்பு வெள்ளை சிகப்பு. மற்றபடி கட்சி பெயரை நான் விரைவில் அறிவிப்பேன்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தார். 10 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் கட்சி பெயர் அறிவிக்கப்படவே இல்லை. அப்புறம் ஒரு பேட்டியில் சொன்னார் சசிகலா அம்மையார், நான் கொடியை அறிமுகப்படுத்திட்டேன், இனிமே தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு போட்டு ரொம்ப சூசகமாக சொன்னார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை என்ற நிலையில் அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கு. ஒன்றும் கிடையாது. எடப்பாடி பார்த்தாரு, ரைட்டு, என்ன இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்ச நஞ்ச ஜெயிக்கிறத விட ஜெயிக்காமல் போயிடும் அப்படின்னு பாஜக காதில் ஒத்து ஊதுனார். நேராக பார்த்தார் அமித்ஷா, ஒரு ஃபோன் எடுத்து அடிச்சிட்டார். ஏம்மா, நீ கொடி ஆரம்பித்தா அதை பற்றி ஒன்றும் கிடையாது, கட்சி பெயரை ஆரம்பிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இதான் எங்கள் நிலைமை, டார்கெட். எங்களுடைய டார்கெட் திமுகவை தோல்வியடைய செய்ய வேண்டும், தமிழகத்தில் எங்கள் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும். இதுதான் எங்களோட நிலைமை. அதுக்கு நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படியா அதிமுக எடப்பாடி உள்ளே சேர்த்து போட்டாச்சு, கூட்டணி அமைச்சு உட்காந்தாச்சு. இப்படியே ஆல்ரெடி ஒவ்வொருத்தவங்களாக போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பலமும் போயிடும். அதனால தான் அமமுக டிடிவி, ஆமாம், அவரை தூக்கி உள்ளே போட்டோம். இன்னைக்கு அவரை ஜாயின் பண்ணியாச்சு. மற்றபடி ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட வகையில் எங்களுக்கு பிரியங்கள் இல்லை, அதே நேரத்தில் அவருக்கும் இங்கு வர பிரியம் இல்லை. அதனால் அவரை நாங்கள் கண்டுகொள்ளவே, அவர் எங்களையும் கண்டுகொள்ளவில்லை. அதன் அடிப்படை அவருடைய ஆதரவாளர் நோக்கி அவர் திமுகவில் ஜாயின்ட் ஆகிட்டார். மற்றபடி செங்கோட்டையின் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு விஷயம் எங்களால் முடிவெடுக்க முடியவில்லை. அதன் அடிப்படையில் அவர் தன்னுடைய வேட்பாளர் தொண்டர்களை கொண்டுட்டு போய் தாவேக்காலை இணைச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. வந்தது அமமுக டிடிவி. மற்றபடி நீங்கள் ஒருத்தர் பேலன்ஸ் இருக்கிறீங்க, நீங்களும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் தொண்டர்கள் பிரிந்து செல்வார்கள். அதன் அடிப்படையில் அதிமுக உள்ளே வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. அதிமுக உள்ளே வந்துடுங்க. என்னென்ன உங்களை ஆஃபர், என்னென்ன உங்களுக்கு தரலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம் சொல்லி போட்டு அமித்ஷா பேசியதாக தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் எடப்பாடி. இன்னொரு அரசியல் கட்சியை தொடங்கினால் நமக்கு உண்டான ஓட்டு சதி அதிக பாதிப்பு ஏற்படும். இதான் விஷயம். மற்றபடி இனிமேலும் பிரச்சனை வராத அளவுக்கு இருக்க வேணும்னா கட்டாயமாக சசிகலாவை ஏதோ ஒரு வகையில் உள்ளே இழுத்து போட்டுருங்க. அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை கொடுத்துக்கார் எடப்பாடி. கட்சியை தொடங்குறாரோ இல்லையோ அவங்கள தூக்கி உள்ள நம்ம அதிமுகவோடு இணைக்கக்கூடிய ஒரு சூழல். கட்சியை தொடங்கினாலும் அந்த கட்சியை தாவேகாவோடு இணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிமுக இணைச்சிருங்க அப்படின்னு அமித்ஷாவுக்கு சொல்லிட்டார். ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னது. ஆமாம், இன்னொரு கட்சியை நீங்கள் தொடங்கினீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அமித்ஷா சசிகலா அம்மையாரோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, அதிமுகவுக்கு வந்துருங்க,
ஒருங்கிணைப்பாளர் பதவி உங்களுக்கு ஓகே. மற்றபடி பி படிவத்தில் கையெழுத்து போடும் அதிகாரம் உங்களுக்கு தரப்படும். நம்பர் 2. இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் தாவேக்கால தான் போய் சேருவேன் அப்படின்னா உங்களுக்கு 10 சீட்டு நாங்கள் தரோம், எங்கள் பக்கம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஆஃபர்களை அள்ளி தெளித்து விட்டிருப்பதாக இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க, சசிகலா அம்மையார் கட்சியோட பேரை அறிவிக்கவே இல்லை. கொடி அறிவிச்சாங்க, 10 நாள் ஆச்சு, 10-12 நாளுக்கு மேலே இருக்கும். பேரெல்லாம் ரெடி, என்ன கட்சியின் பெயர் அப்படிங்கிறத பேரெல்லாம் ரெடி. அதற்குள்ள அமித்ஷா கையை நெருத்தி விட்டாரா இல்லை பிடித்து விட்டாரா, சசிகலா அம்மையாரை தடுத்து விட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஆஃப். அதன் அடிப்படையில் இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஓபிஎஸ்னுடைய ஒரு ஆதரவாளர் புகழேந்தி அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் இருந்த பன்ருட்டி ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், அவ்வளோதான், ஓபிஎஸ்னுடைய சகாப்தம் முடிந்து விட்டது. பன்ருட்டி சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிட்டார். இந்த வயசில் எதற்காக கட்சி? ஒன்றும் கிடையாது, ஓட்டை பிரிக்க வேண்டும். ஒரு அமௌண்ட்டு முடிஞ்சு போட்டு ஓட்டை பிரிச்சுட்டா அதிமுக ஜெயிக்காது, அவ்வளோதான். துண்டு துண்டாக இணைஞ்சிட்டோம்னா வேறு விதமான லுக்கு வந்துடும். வேறு விதமான லுக்கு வரக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், அது இந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு துண்டா தெரிஞ்சு போயிடும் வெளியில். அதன் அடிப்படையில் தெரியாத அளவுக்கு நீங்களாக ஒரு கட்சியை ஆரம்பித்து நீங்களாக உங்களுடைய ஆதரவாளர் திரட்டி ஓட்டை பிரிச்சுருங்க அப்படின்னு பின்புலத்திலேருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் திமுக மேல் சந்தேகம் வந்தது. திமுக சொல்லியாச்சு, துண்டு துண்டாக பிரித்து போயிருங்க. அதன் அடிப்படையில் ஓபிஎஸும் வந்துட்டார். முன்னாடி மனோஜ் பாண்டியனும் வந்தாச்சு, அவருடைய குரூப் வைத்தியலிங்கம் சோன்ஸ் எல்லாமே வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. பார்த்தாங்க பண்டுட்டி ராமச்சந்திரன் நான் கட்சிக்குள்ளே வரல, தனியாக கட்சி ஆரம்பித்து தொண்டர்களை பிரிச்சிடுறேன். இப்போ புகழேந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டார். சசிகலா அம்மையார் அதே மாதிரி பிரிக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி சுத்தமாக டம்மி. அதனால் உஷாராகி இன்னைக்கு பேரம் பேசி கொண்டிருப்பதாக. எடப்பாடி கிடையாது, அமித்ஷா. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற பேர் இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே டீலிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தான் டீல் பண்ணிட்டு இருக்கு. எடப்பாடி சும்மா டம்மி. ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு பையன் சொல்லிட்டார். ஏன்னா அதிமுகவும் வாரிசு அரசியலை கொண்ட கட்சியாக மாறியாச்சு, முடிஞ்சு போச்சு. அவருக்கு பின்னால் எடப்பாடிக்கு பின்னால் ஒரு பையன் தான் ஃபுல்லாக இயக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எடப்பாடி கேட்க முடியும். அதன் அடிப்படையில் அமித்ஷாவுடைய ஒரு தலையாட்டி பொம்மையாக, பாஜகவின் கை பாவையாக இன்னைக்கு எடப்பாடி இருந்துகிட்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் இருந்தாலுமே கூட துண்டு துண்டாக போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுங்கிற கான்செப்டில் இன்றைக்கி சசிகலாவை கட்சி பெயரை அறிவிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் கையை பிடித்து தடுத்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் சசிகலா அம்மையார் எங்கு செல்வார்? தாவேக்காவோட கூட்டணியா இல்லை அதிமுகவோடு சேர்ந்து விடுவாரா, அல்லது தனி கட்சி ஆரம்பித்து அதிமுகவோடு சேருவாரா? ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழலை நீடித்திருக்கக்கூடிய சமயத்தில் சசிகலாவுடைய முடிவு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்று வரும் காலங்களில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.